தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே. அசந்தது பொன்விழி அழகினை திருடுதே. ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா. காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா? ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே. விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே. சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபமேற்றி வைத்து போக. சொப்புகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட. என்னை நானும் இடம் அள்ளி கொடுக்க. என்னடாம்மா என்னாச்சு? என்கிட்ட பேசணும்னு சொன்ன என்னாச்சுடா? என்ன என் தங்கச்சி சோகமா இருக்க மாதிரி இருக்கு? ஆனா உன்கிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசிக்கிட்டா. இந்த அண்ணன் கிட்ட பேசுறதுக்கு பெர்மிஷன் எல்லாம் வாங்கணுமா? என்னோட தங்கச்சி எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். என்னன்னா அண்ணன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இருக்க? அது இல்லைன்னா உனக்கு டைம் ஆயிரும்ல. என்னடா டைம் ஆக போகுது? 1/2 hour தானே, பாத்துக்கிறேன். என்ன என் தங்கச்சிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேனா? ஏன் என் தங்கச்சி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா? அது இல்லைண்ணா. என்ன நீ என்னன்னு சொல்லு. அம்மா நீ இன்னும் காலேஜ் போலையா? இல்ல நான் இதுக்கு மேலதான் கிளம்பணும். இதுக்கு மேலயா? டைம் என்னாச்சு? ஆமா நான் இதுக்கு மேல கிளம்பி போயிடுவேன். ஒரு 1 hour பெர்மிஷன் கேட்டிருக்கேனா. சரிடா. சரி அண்ணங்கிட்ட என்ன சொல்லணும்? ஏன் என் தங்கச்சி சோகமா இருக்கா சொல்லுடா. அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஏன் தங்கச்சிக்கு பயமா? அப்படியே என்ன பயம்? அண்ணா அது வந்துண்ணா என்னடா என்ன பயம்? எனக்கு தெரியலண்ணா. இந்த கல்யாணத்துல எனக்கு எதுவுமே விருப்பமே இல்லைண்ணா. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லலாம்ல. மனசுக்குள்ள ஏதாவது காதல் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா. அப்படி இருந்திருந்தா நானே சொல்லியிருப்பேனா. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா ஏதோ ஒரு வழினா இந்த கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லுதுண்ணா. சரி அப்பா கிட்ட சொல்லலாமா? வா அப்பா கிட்ட சொல்லி இதை ஸ்டாப் பண்ணுவோம். எனக்கு அதுக்கும் தைரியம் இல்லைண்ணா. அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்துல நிப்பாட்டுறதுலயும் எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கணுங்கும் போது பயமா இருக்குண்ணா. ஏண்டா என்னாச்சு? ஏன் பயப்படுற? நல்ல பையன் தானே, அப்புறம் என்ன? எனக்கு தெரியலண்ணா. உங்களால விட்டு போறதுல எனக்கு பயமா என்னன்னு எனக்கு தெரியலண்ணா. ஆனா நீ அண்ணி அம்மா அப்பா எல்லாமே எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியலண்ணா. ஏதோ ஒரு மாதிரி பாரமாவே இருக்குண்ணா. ஒன்னும் பயப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகாது சரியா? அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும் போது பயப்படாத சரியா? எப்பெல்லாம் தோணுதோ எப்பெல்லாம் வரணும்னு தோணுதோ மாப்பிள்ளை கிட்ட சொல்லு. அப்பெல்லாம் மாப்பிள்ளை கூட்டிட்டு வருவாரு சரியா? இல்லண்ணா அதெல்லாம் ஓகே தானா. ஆனா எப்போதுமே உங்க கூட இருக்க மாதிரி வராது தானண்ணா. அதனாலதான் என் தங்கச்சி சோகமா இருக்காடா. அம்மா நான் ரொம்ப பயமா இருக்குண்ணா. அப்பா அம்மா வீட்டுல எல்லாம் போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லண்ணா. அப்பா கிட்ட சொன்னாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறாரு. என்னால இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ல முடியலண்ணா. எவ்வளவு வருஷம் நான் தடுத்துட்டேன். இதுக்கு மேலே அப்பா கிட்ட வேணாம் வேணான்னு சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைண்ணா. அப்பா கிட்ட சொன்னாலும் அப்பாக்கு ஏதோ ஆயிரம் முறை எனக்கு பயமா இருக்குண்ணா. இந்த ஒரு காரணத்தினாலதானே இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். என்னடா உனக்கு பிடிக்கலன்னா இது வேணாம். என் தங்கச்சிக்கு பிடிக்காத கல்யாணம் எதுக்கு? ஆனா எனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லல. ஆனா ஏதோ ஒரு மாதிரி வலிக்குதுண்ணா. நான் அப்பா கிட்ட பேசுறேன். உனக்கு இந்த கல்யாணம் வேணாம் சரியா? உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கோ. வேணாண்ணா அப்பா கிட்ட பேசாத ப்ளீஸ். நான் அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சிடுவாருண்ணா. அப்புறம் அப்பா பாவம். நான் இந்த கல்யாணம் நடக்கட்டும். நான் உங்களால விட்டு போறதுக்கு தானே விருப்பம் இல்லாம இருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல. நான் மனசுல ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கேண்ணா. அதுவும் இன்னும் 1 monthக்குள்ள மேரேஜ்ங்கும் போது என்னால ஏத்துக்க முடியலண்ணா. ஏதோ வழி நான் உங்களால விட்டு போற வழினா நீ உன்னை அம்மா அப்பாவை இன்னைக்கு இதுல விருப்பம் இல்லைண்ணா. நான் அப்பாக்காக நான் ஏத்துக்கணும்லண்ணா. அப்பாக்காக இதை ஏத்துக்கிறதுல தப்பு இல்லைல்லண்ணா. அப்பாக்காக ஏத்துக்கணும்னு இல்லடா, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். இல்லண்ணா அப்பா பாவம்ண்ணா. உனக்கே தெரியும் அப்பாவுக்கு ஏதாவது ஷாக்கான விஷயம் சொன்னா ஹார்ட் அட்டாக் வந்துரும்னு. இன்னமும் நான் கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொன்னா அப்பாவுக்கு ஏதோ ஆயிருமோன்னு அவரே நினைச்சுக்கிறாருண்ணா. என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு தான் நான் போகணுங்கிறாருண்ணா. அதுக்கு மேல என்னால என்னன்னா பேச முடியும்? அப்பா ஆசையா கேக்குறாரு எனக்காக இதை மட்டும் பண்ணுமான்னு கேக்குறாருண்ணா. என்னால அதை நிறுத்தவும் முடியலண்ணா. இவ்வளவு வருஷமா தடுத்தனா அப்பா இவ்வளவு இதா கேட்டது இல்ல. நான் இன்னைக்கு ரூம்ல வந்து என்கிட்ட அப்படி கேட்கும் போது என்னால என்னென்ன பண்ண முடியும்? அப்பா என்ன பாசமா வளர்த்திருக்காருண்ணா. அப்பாக்காக இது கூட செய்யாத பொண்ணு நான் ஆயிடக்கூடாது தானேண்ணா. அதனால மட்டும் தானே இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். சரி சரி அழுகாத. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. அப்பாக்காக ஏதோ ஒரு இடத்துல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் இது இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு வலினா. எனக்கு கல்யாணமே வேணாம். நான் வாழ்க்கை ஃபுல்லா நான் இப்படியே இருந்துடுறேன்னா. உங்க கூட சந்தோஷமாவே இருந்துடுறேன்னா அது போதும். நான் எனக்கு வேற எதுவும் வேணாம்னு நினைக்கிறேன். அப்பா விட மாட்டேங்கிறாருண்ணா. அப்பா யோசிக்கிறதுல ஒன்னே ஒண்ணுதானா, பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு யோசிக்கிறாரு. கிட்ட வந்து அப்பா அப்படி பேசும் போது என்னால தாங்க முடியலண்ணா. முதல் டைம் அப்பா அழுந்து நான் பாக்குறேன்னா. அப்படி அழுகும் போது என் மனசு தாங்கலண்ணா. அதுவும் எனக்காக அழுகிறாருண்ணா. என்னால யாரும் அழுக கூடாதுன்னு நினைக்கிறேன்னா. அந்த டைம்ல அப்பா அழுகும் போது என்னால இப்ப என்ன
சும்மா இருக்க முடியும்? எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாங்களோ அப்பையில இருந்து இதுதானே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. எங்கேயாவது நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா கூட என்னால முடியலண்ணா. அதனாலதானே இன்னைக்கு உங்க கூட உட்காந்து நிம்மதியா பேசலான்னு வந்தேன். சரிடா, ஃபீல் பண்ணாத. அப்பா அழுகிறாருன்னு சொல்லி நீ ஒத்துக்கிட்டல, இது போதும்டா. நான் சொல்றேன், அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். உனக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான், சரியா? கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லு, நான் வரேன். எந்த ஃபீலும் பண்ணாத, சரியா? எங்களால விட்டுட்டு போறோம்னு நினைக்காத. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான்டா இருக்கு. ஆனா அதனால வெளியில காட்ட முடியல, அவ்வளவுதான். நானும் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போறதுல எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? என் கைக்குள்ளேயும் நான் வளர்த்திருக்கேன். அந்த செகண்ட் பிரிஞ்சு போகும்போது என்னால தாங்க முடியலடா. நான் ப்ளீஸ் அழுந்துடாதண்ணா. நீ அழுந்துட்டானா என்னால தாங்க முடியாதுண்ணா. எப்படி இந்த வீட்டுல நீ இல்லாம நாங்களா இருக்க போறோம்னு எங்களுக்கு தெரியலடா. அதுலயும் அண்ணியும் ரொம்ப வருத்தப்பட்டா நேத்து. இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் அவளுக்குன்ட்டு. அண்ணி உனக்கு இன்னொரு அம்மாவா இருந்து பாத்துக்கிட்டா. எனக்கு தெரியும்ண்ணா. அண்ணி எப்போதுமே எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நிறைய செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கூட எனக்கு பிடிக்கலங்கும் போது விட்டு கொடுத்தாங்கண்ணா. என்னால அவங்களையும் மறக்க முடியாதுண்ணா. உங்களால விட்டு போறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா அப்பாக்காக நான் இதை செஞ்சுதானே ஆகணும். அப்பாக்காக இந்த ஒரு சந்தோஷத்தை கூட நான் செய்ய மாட்டேனா. எனக்கு பிடிச்ச வேலைக்கு அப்பா அனுப்பிச்சு விட்டாங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சாரு அப்பா. அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் செய்யணும்லண்ணா. அது என் கல்யாணமாவே இருக்கட்டும்ண்ணா. ஆனா உன்னால விட்டு போகும்போது நான் ரொம்ப அழுகுவேண்ணா. எனக்கு இன்னொரு அப்பாவா நீயா இருந்ததானே பாத்திருக்கேன். உன்னை விட்டு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைண்ணா. டே ப்ளீஸ்டா, அண்ணன் இருக்கல. அண்ணன் எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன். அண்ணனை எப்பெல்லாம் பாக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வா. இல்லன்னா அண்ணனே உன்னை வந்து பாக்குற, சரியா? அண்ணா எப்பவுமே அண்ணன் முன்னாடி கண் கலங்க கூடாது, சரியா? இந்த அண்ணன் இருக்க வரைக்கும் உன்னை கண் கலங்க வைக்க மாட்டேன்டா. எப்போதும் என் தங்கச்சி சிரிச்ச முகமா தான் இருக்கணும். என் தங்கச்சி அண்ணன் இருக்கிற வரைக்கும் அழக கூடாதுடா. எப்போதும் சிரிச்சுட்டே இரு, சரியா? சரிண்ணா. ஆனா ஒண்ணுண்ணா, எப்போதும் கூட இந்த தங்கச்சி எப்பவுமே இருப்பேண்ணா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் எனக்காக என் அண்ணன் நிப்பான் தானேண்ணா. ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்ணாலும் என் கூட இருப்பதானேண்ணா. தங்கச்சி எந்த தப்பும் பண்ண மாட்டா. எப்போதுமே இந்த அண்ணன் அவ கூட இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு அண்ணா அவ்வளவு பிடிக்கும்ண்ணா. உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும்ண்ணா. எனக்கும் தாண்டா தங்கச்சி உன்னை அவ்வளவு பிடிக்கும்டா. உன் கண்ணுல லேசா கண்ணீரா, என் கண்ணு தூவும் கடல் நீரா, குறையாத பாசம் ஒரு ஆறா, எனந்தோறும் ஏறும் பல நூறா, திட்டி திட்டினா கொஞ்சம் நடிச்சிருப்பேன், தென்றல் அடிச்சா கூட துடிச்சிருப்பேன், என்னை விட பல நேரம் ஒன்னா நினைப்பேன். ஹோய் தொப்புள் கொடியோட ஒட்டி வந்த பூவே என் உயிரே நீதாண்டி. என்னைக்கும் அழிக்க கூடாது, சரியா? காலேஜ் போயிட்டு வாங்க, நல்லபடியா பாடம் எடு, சரியா? இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு மாசம் இருக்கு. அண்ணன் கூட நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கியோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம், சரியா? அண்ணன் ஈவினிங் வந்து உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். அண்ணினா உன் அண்ணியும் இருப்பேனா உன் அண்ணியும் தான், சரியா? எல்லாரும் சேர்ந்து வெளியில போலாம், ஓகேவா? சரிண்ணா. உன்னை கூப்பிட்டா உன் அண்ணியவே கூப்பிட்டுருவியே. நீ எப்படி பார்த்தா நீ தானே கூப்பிட்டுருக்கணும். நான் கூப்பிடுறேனே சந்தோஷப்படு. இதுதான் என் தங்கச்சி. எவ்வளவு போல்டா எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறா. இவ்வளவு நேரம் உட்காந்து சோகமா பேசிட்டு இருந்தா. அது நல்லாவே இல்லை தெரியுமா என் தங்கச்சிக்கு? நான் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ஓஹோ, மேடமுக்கு என்ன கஷ்டம்? ஆமா, நான் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன். உன்னால விட்டுட்டு போறல. யாரு நீங்களா? நீங்க சந்தோஷம் தானே படுவீங்க. அண்ணா, நான் விட்டுட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் தெரியுமா? சந்தோஷப்படுறேன்னு சொல்லாதனா எனக்கு செம கோவம் வந்துரும். ஓஹோ, என் தங்கச்சி கோவப்பட்டு என்கிட்ட திட்டலாம் செய்வா. ஆமா, அவ்வளவு கஷ்டப்படுவேனா? ரொம்ப சீன் போடாத. சரிம்மா தங்கச்சி. என் கல்யாணத்துக்கு நீதான் முன்ன நின்னு பண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன, முன்ன நின்னு பண்ணிட்டா போச்சு. தங்கச்சி கல்யாணம் நான் முன்ன நிக்காம? முன்ன மட்டும் நின்னுனா ஏதாவது பொண்ண சைட் அடிக்கிறதோ இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே, அண்ணி அவ்வளவுதான் உன்னை வந்து துவைச்சு எடுத்துருவாங்கண்ணா. ஏமா, கல்யாணம்னு வந்துட்டாலே ஃபங்க்ஷன் கிச்சன் இருந்தா பசங்க சைட் அடிக்கதான் செய்வாங்க. அத நீ பண்ண கூடாதுனா. அது பேச்சுலர் பண்ணா, நீ பண்ணாத. இப்ப நானும் ஒரு பேச்சுலர் தான். யாரு நீயானா? அண்ணி, அண்ணி இங்க வாங்க. எதுக்கு கத்துற? நீ தானே சொன்ன நீ ஒரு பேச்சுலர்னு. வந்துற போறா பாரு. என்னன்னா அண்ணி கிட்ட பயமா? அப்புறம் சைட் அடிப்பேங்கற. அது வந்து ஒரு ஓரமா சைட் அடிக்கிறத மட்டும் அண்ணி பார்த்தாங்க. அப்ப சொன்ன மாதிரி தான் உன்னை துவைச்சு எடுத்துருவாங்கனா. அத்த நான் சைட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணிலாம போயிட போகுது. அப்புறம் அண்ணியோட அழக கூட பார்க்க முடியாது. இருந்தாலும் உனக்கு ரொம்ப வாய் தங்கச்சி. யாருக்கு? எனக்கா? கல்யாணத்துல சைட் அடிப்பேன்னு சொன்னேன். இத மட்டும் நான் போய் அண்ணிட்ட சொல்லட்டுமா? அம்மா தாயே வேண்டாமா, அப்புறம் அவ என்னை திட்டியே தீத்துருவா. அப்புறம் அவ்வளோ பயம் இருக்கும் போது எதுக்கு நான் சைட் அடிக்கிறேன்னு சொல்றேன்? உன் அண்ணி மூஞ்ச பார்த்து போர் அடிச்சிருச்சுடா. ஏமா சந்தோஷமா இருக்கேன் நானும் அண்ணியும். நீ பாத்தியா கெடுக்கிறதுக்கே வர. நான் ஒண்ணும் கெடுக்கிறதுக்குலாம் வரல. நீ சொன்ன அப்படி என்ன சொன்ன நீ? அண்ணி மூஞ்ச பார்த்து போர் அடிச்சிருச்சா? ஏன் நான் சொல்ல மாட்டேன்? நீ சொல்லுவே நல்லா சொல்லுவே. நீ இத நான் அண்ணி கிட்ட சொல்லாம விட மாட்டேனா? பாத்துட்டே இரு.
ப்ளீஸ்மா, என் தங்கச்சி இல்ல, என் அன்பான தங்கச்சி, என் செல்ல தங்கச்சி, இவ்ளோ இருக்கும் போது நீ போய் சொல்லலாமா? அண்ணா, நான் உன் அன்பான தங்கச்சினா நீ ஒண்ணு பண்ணணும் எனக்கு. என்னடா பண்ணணும்? அது வேணா, அது வந்துனா சொல்லுடா. எனக்கு நைட் டிரைவிங் போகணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும். இது இன்னைக்கு நைட் நீ பண்ணி கொடுத்தனா நான் அன்னைக்கிட்ட சொல்ல மாட்டேன். காய்ச்சல் வந்துரும் உனக்கு. ஒரே ஒரு நாளைக்கு தானே. மழை வேற பெய்யுது, அதெல்லாம் எதுவும் வேணாம். ப்ளீஸ் 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 அண்ணா, என் செல்ல அண்ணால. இந்த அண்ணன் இந்த தங்கச்சி சொல்றதெல்லாம் கேட்பேன்னு நினைச்சேன். என் தங்கச்சி சொல்றதுல கேப்பேன்னு தான் சொன்னேன். ஆனா என் தங்கச்சி கஷ்டப்படுற விஷயத்த நான் எப்படி கேட்க முடியும்? எனக்கு காய்ச்சல்லாம் வராது என் செல்ல அண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அண்ணா என்னடா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணா, ஒரே ஒரு விஷயம் தான் இந்த தங்கச்சி கேக்குறேன். அத கூட பண்ண மாட்டியா? அத பண்ணாத அண்ணா நீ என்ன அண்ணா? அப்புறம் நான் எனக்கு கெஞ்ச வைக்காதண்ணா, என் செல்ல அண்ணால நீ இது கூட செய்ய மாட்டியா எனக்காக? ப்ளீஸ் நான் அன்னைக்கிட்ட அப்பதான் சொல்லாம இருப்பேன், இப்பவே போய் அன்னைக்கிட்ட சொல்லிடுவேன். ப்ளீஸ் அண்ணா. அதெல்லாம் எதுவும் வேணாண்டா. மழை பெய்யுது, அதுவும் நைட் டைம்ல காத்து அடிக்கும். டிரைவிங்னா கூட பரவாயில்ல, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்ன, அதெல்லாம் எதுவும் வேணாம். அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, தங்கச்சிக்காக ப்ளீஸ்ண்ணா. வேணா, நோ நோ நோ. அண்ணா இப்பவே போய் அன்னைக்கிட்ட சொல்லிடுவேனா? ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ்ண்ணா. போய் அன்னிக்கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு நான் உன்னை கூட்டிட்டு போறது இல்ல. என் தங்கச்சி ஆசைப்பட்டு கேட்டுட்டா, அதுல என் தங்கச்சி சந்தோஷமா இருப்பானா நான் செய்யறேன். ஓகேவா? ஓகேன்னு சொல்லிட்டேல்ல, நைட்டு ரெடியா இரு, போலாம். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் என் செல்ல அண்ணா. சரி, ஓகே. எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, நீ காலேஜ் கிளம்பு. சரி, நான் நைட் மறந்துட கூடாது, கூட்டிட்டு போயிரணும். சரியாண்ணா? அப்புறம் லேட் ஆயிடுச்சுமா, என்னால கூட்டிட்டு போக முடியாது, இப்படி எல்லாம் சாக்கு போக்கு சொன்னா அண்ணன் மேல கோச்சுக்குவேன். அப்புறம் இந்த தங்கச்சி பேச மாட்டேனா? என் தங்கச்சிக்காக டைமுக்கு வந்துரு. சரிண்ணா, நான் காலேஜ் கிளம்புறேன். சரிடா, எதை பத்தி யோசிக்காத. இன்னும் ஒரு மாசம் இருக்கு, இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். சரியா? இந்த மாதிரி அழுகிறதெல்லாம் வேணாம். ஏன்னா உனக்கு அது நல்லாவே இல்ல. ஒரு மாசம் தானே இருக்கு, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல. நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா நாங்களும் ஃபீல் பண்ணுவோம்ல. அதனால என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும். சரியா? எதை பத்தியும் யோசிக்காத, அதெல்லாம் விட பாத்துக்கலாம். எப்பெல்லாம் அண்ணனை பாக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு வா. இந்த அண்ணனும் எப்பெல்லாம் தங்கச்சியை பாக்கணும்னு தோணுதோ அப்ப வந்துடுறேன். சரி, நான் எதை பத்தி யோசிக்க, இந்த ஒரு மாசம் உங்க எல்லாத்துக்கூடயும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரியாண்ணா? சரிடாமா தங்கச்சி, நான் வரேன். சரிண்ணா, பாய்ண்ணா. பாய்டா. அது பத்திரமா காலேஜ் போயிரு. சரியா? சரிண்ணா. இன்னைக்காவது மேடம் சாப்பிட்டுட்டு போங்க. ஓகே, நான் சாப்பிட்டுட்டு போறேன். என்னமோ தெரியல, நம்ம மனசுல ஒரு மாதிரி பாரமா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட பேசணும்னே நிம்மதியா இருக்குண்ணா. உங்களால விட்டுட்டு போறதுல எனக்கு எதுவுமே சரியா படலண்ணா. ஏதோ இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லாத மாதிரி இருக்குண்ணா. அப்பாக்காக ஒத்துக்கிட்டாலும் மனசுல ஒரு பக்கம் வலிக்குதுண்ணா. அது எதனால என்னன்னு எனக்கு தெரியல, மனசுல ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குதுண்ணா. இன்னைக்கு அவர் என் கையை பிடிச்ச உடனே மனசுல ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் நான் யாரையும் காதலிக்கல, எதுவும் பண்ணல. ஆனா ஏன் என் மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு தெரியலண்ணா. உங்களால விட்டுட்டு போறதுல ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசுல ஒரு மாதிரி பாரமா இருக்கு. அதெல்லாம் எதனால தானா தெரியல. எதனால மனசு இப்படி இருக்கு இப்படி எல்லாம் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நான் எனக்கே தெரியலண்ணா. இது இந்த ஒரு மாசம் எப்படி போகுதுன்னு தெரியலண்ணா. நாளைக்கு எனக்கு கல்யாணங்கிற மாதிரி அவ்வளவு பயமா இருக்கு மனசுக்குள்ளார. அப்பாக்காக அன்னைக்கு ஓகே சொன்ன அன்னைக்கு கூட எனக்கு இவ்வளவு தெரியல. அடுத்த நாள் அவரை பார்த்த உடனே ஒரு என் கையை பிடிக்கும் போது என்னால தாங்க முடியல. ஏதோ ஒரு மனசு கஷ்டமா இருந்துச்சு. யாருக்காவது நம்ம ஏதாவது தப்பு செய்யறோமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் ஏன் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. ஏன்னா இப்ப வரைக்கும் நான் யாரையும் காதலிக்கலண்ணா. காதலிச்சிருந்தா கூட அப்பா கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா என்னமோ தெரியல, மனசுல ஒரு மாதிரி பாரமாவே இருக்குண்ணா. அவ்வளவு வலிக்குது மனசுக்குள்ள. ஏன் வலிக்குது, என்னாச்சு, எதுவுமே எனக்கு தெரியலண்ணா. அப்படியே மைண்ட் ஃபுல்லா குழப்பமா மட்டும் தானே இருக்கு. இதை பண்ணிக்கலாமா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா, இப்படின்னு தானே என் மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி இந்த கல்யாணம் போகுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியலண்ணா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கணும் நான் நினைச்சா கூட என்னால முடியாது போலண்ணா. ஏன்னா இப்பவே மனசுக்குள்ள ஏதோ ஒரு துரோகம் பண்றோமோன்னு தோணுதுண்ணா. ஆனா யாருக்கு என்னன்னு எனக்கு தெரியலண்ணா. அவ்வளவு வலிக்குதுண்ணா, ரொம்ப வலிக்குதுண்ணா. இதெல்லாம் உன்கிட்ட சொல்லி உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே இதெல்லாம் சொல்லலண்ணா. அன்னிக்கிட்ட கூட நான் சொல்லலண்ணா. எவ்வளவா அண்ணி வந்து கேட்டாங்க. ஆனா இதெல்லாம் எப்படின்னு என்னால சொல்ல முடியும்? மனசுக்குள்ள யாரும் இல்லங்கும் போது ஏன் மனசு வலிக்குதுன்னு கேட்டா என்னால என்னென்ன பதில் சொல்ல முடியும்? அதனால மட்டும்தான் இப்ப வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லாம இருக்கேன். மனசுக்குள்ள யார் இருக்காங்கன்னே தெரியலண்ணா. என்ன மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு? யாரோ என்ன நினைக்கிற மாதிரி இருக்கே. நம்மள யாரும் நினைக்க போறா? எங்க இவன் வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரானா? டைம் ஆயிருச்சுடா, காலேஜ் போகணும்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு ப்ரொஃபஸரே காலேஜுக்கு லேட்டா போலாமா? நான் போவேன் இவனால. எவ்வளவு நேரம் ஆயிருக்கு, 5 நிமிஷம் தான் கிளம்பிட்டு வந்துடுறேன். இதுல நம்ம வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கிளம்பிட்டியாடா 16 கால் வேற. இவனே கிளம்பல, இவன் நம்மள சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரம் இவனை கொண்டு போய் விட்டுட்டு நம்ம காலேஜ் போலான்னு பார்த்தா போக முடியாது போல. இன்னைக்கு அவ்வளவுதான் லீவ் தான் போல. இவன் எப்ப வந்து நம்ம எப்ப போறோம்னு தெரியலடா. டே சீக்கிரம் வாயேண்டா. நம்ம கூப்பிட்டா கூட இவனுக்கு காதுல விழுகாது. நம்ம
நம்மள யாரு நினைச்சிருப்பா? இந்த நாயா தான் இருக்கும். இவன் தான் நினைச்சிட்டு இருந்திருப்பான், இவன் வெளியில நின்னுட்டு இருக்கானே நம்மள கரிச்சு கொட்டிட்டு இருப்பாங்களே நினைச்சிட்டு இருந்திருப்பான். இவ்வளவு நேரம் ஆக்கிட்டான் இன்னைக்கு. இவனாலதான் இன்னைக்கு லேட். இன்னைக்கு போய் அங்க எப்படி பேச போறேன்னு தெரியல. ஒரு ப்ரொஃபஸரே லேட்டா வரலாமான்னு கேட்பாங்க. அவ்வளவுதான் போடா. இவனால நீ என்னைக்குமே லேட்டா தாண்டா போக வேண்டியதா இருக்கும். இவனெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுட்டு என்ன சொல்லணும்டா? எல்லாம் தலையெழுத்து. என்ன பண்றது வரட்டும், வெயிட் பண்ணி தானே ஆகணும். மனசுக்குள்ள யார் இருக்காங்கன்னே தெரியலண்ணா. ஆனா மனசுல ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது, ரொம்பவே வலிக்குது. நான் சிரிக்க நீ முறைச்சி என பார்க்கும்போது பெண்ணேய மனசுக்குள் எப்படி இருக்கும்? புயலோஞ்சு மழை பெஞ்சு வெயில் அடிக்கும் போது வீசிடுமே காத்து அடி அது போல் இருக்கும். தோணவில்லை என பத்தி எனக்கேதான் தோணவில்லை. காணவில்லை என் மனசு என்கிட்ட இல்ல. நானும் தேடி பார்த்தேன், உலகம் தாண்டி பார்த்தேன், உன்னை போல் அழகியத்தான் பார்த்ததில்லடி. கவிதை பாடி பார்த்தேன், கதகளி ஆடி பார்த்தேன், அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி. உன செஞ்சிர நீ செஞ்சதான் வாடி